குட் டே டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் கூகுள் மீட்டு மொபைல் ஃபோன்லேருந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான். மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வியூ இல்லைனா 8 வியூவில் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பார்ட்டிசிபெண்ட்டையும் கூகுள் மீட் வழியாக பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட மொபைல் ஃபோன்லேருந்து நான் கூகுள் மீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு புது மீட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ புது மீட்டிங் க்ரியேட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னால் 4 பேர் இல்லைனா 8 பேர் மட்டும்தான் இந்த டைல் வியூவில் பார்க்க முடியும். ஸோ எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே டைமில் தெரியணும், இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவும் வீடியோவும் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் மீட் அப்ளிகேஷன்லேருந்து வெளியே வந்துடுங்க. கட் பண்ணிவிடுங்க இந்த காலை. உங்கள் மொபைல் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட க்ரோம் ப்ரௌசர் டெஸ்க்டாப் மாடலில் மாறிடும். மேலே டாப்பில் meet.google.com அதாவது கூகுள் மீட்டோட லிங்க்கை டைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட கூகுள் மீட் கிளாஸ் ரூம் லிங்க் இருந்தால் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் இங்கே டேரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாடலில் டிஸ்பிளே ஆகும். இங்கே போய்ட்டு ஒரு நியூ மீட்டிங்கோ இல்லை ஜாயின் மீட்டிங்கோ கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூ மீட்டிங் கொடுக்குறேன். ஸோ நியூ மீட்டிங் கொடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டீட்டெயில் அதே மாதிரி நீங்கள் கூகுள் மீட் என்னென்ன பண்ணீங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸு கீழே காட்டும். ஏன்னா என்னோட கண்ட்ரோல் ஃபுல்லாக கீழே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டைல் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் லேஅவுட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் லேஅவுட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ டைல் அப்படின்னு இருக்கும். ஆட்டோ டைலில் பார்த்தீங்க அப்படின்னா 16 அந்த மாதிரி தான் ஜென்ரலாக ஷோ பண்ணும். இதில் நீங்கள் டைலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 49 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நீங்கள் டைலை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க, அதாவது உங்கள் கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அந்த 50 ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டுமே இங்கே ஓவராலாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் உங்களால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உங்களால் பார்க்க முடியும். இது கூகுள் மீட்டில் இருக்க சிம்பிள் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மானிட்டர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸு எல்லா டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஹவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் அண்ட் குட் டே.